ஓம் நம சிவாய. இன்னைக்கு 4/7/2026. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த இன்றைய நாள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, இன்னைக்கு விவேகானந்தர் நினைவு நாள். இன்னைக்கு 4/7/2026. இன்னைக்கு வந்து அவரு இந்த பூத உடலை விட்டு இயற்கை பிரபஞ்சத்தோட கலந்துட்டாரு. அவரை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம். நம்ம சுவாமி விவேகானந்தர் 1863 ஜனவரி 12 மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் வந்து பிறக்கிறார். அவருடைய இயற்பெயர் நரேந்திர தத்தா. தந்தை வந்து விஸ்வநாத் தத்தா. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். புவனேஸ்வரி அவங்களுடைய அம்மா. அவங்க வந்து தேவி பக்தி, ஒழுக்கம், இந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து சிறுவயதிலிருந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தார். சிறுவயதிலிருந்தே நிரந்தர் வந்து மிகவும் புத்திசாலி, தைரியசாலி, சுறுசுறுப்பானவர். இசை, உடற்பயிற்சி, தியானம், வாசிப்பு, முக்கியமா அந்த மாதிரி வந்து அதிக ஆர்வமா இருந்தார். அவரு கடவுளை வந்து நேர்ல பார்க்க முடியுமாங்கிற ஒரு ஆன்மீக தேடல் தான் அவருக்கு சின்ன வயசுல இருந்து இருந்தது. கொல்கத்தாவில் பள்ளி, கல்லூரி எல்லாம் முடிச்ச பிறகு தத்துவம், வரலாறு, இலக்கியம், மேற்கத்திய சிந்தனைகள், வேதாந்தங்கள், உபநிடதங்கள் அப்படின்ற பல விஷயங்கள்ல, பல துறைகள்ல ஆழ்ந்த அறிவை வந்து அவர் பெற்றார். சிறந்த நினைவாற்றல், கூர்மையான அறிவு, மற்றவங்களிடம் வந்து அவரை வந்து தனியா காட்டுது. மற்றவங்கள்ட்ட இருந்து அவர் வித்தியாசமா அவர் இருந்து இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சந்திப்பு. இறைவனை வந்து நேரடியா அனுபவித்தவரை தேடி விவேகானந்தர் வந்து தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்த ஸ்ரீ ரமணகிருஷ்ண பரமஹம்சர் அவரை வந்து சந்தித்தார். அவரது வாழ்க்கையை மாற்றியது. அவர் வந்து பின்னர் துறவு ஏற்று விவேகானந்தர் என்ற பெயர் பெற்றார். 1893 அமெரிக்காவில் சிகாகோவில் ஒரு நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து அமெரிக்காவில் வந்து சகோதர சகோதரிகளே என்று தொடங்கி அவரது உரை வந்து உலகையே வைக்க வைத்து இந்தியாவின் ஆன்மீக மரபு, சோதத்துவம், சமுதாய நல்லிணக்கம் ஆகியவற்றை உலகிற்கு வந்து எடுத்து உரைத்தது. சமூக பணி, இளைஞர்களை வந்து வலிமையாகவும் இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோட வாழ வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார். ஏழை மக்களுக்கு வந்து சேவை செய்வதை இறைவனுக்கு செய்யற சேவையை அவர் நினைத்தார். ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷன் அமைப்புகளை வந்து உருவாக்கினார். கல்வி, மருத்துவம், சமூக சேவைகள் அதை வந்து பெருமளவில் அது வந்து பங்கு செலுத்தினார். அவர் வந்து நினைவு நாள் இன்னைக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் 1902 ஜூலை 4 அன்று மகா சமாதி அடைந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 4ஆம் தேதி அவருக்கு நினைவு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருது. சிந்தனைகள், உயர்ந்த சிந்தனைகள், தேசப்பற்று, மனிதநேயம், ஆன்மீக போதனைகள், இது வந்து ரொம்ப நினைவு கூறுறதுனால இன்னைக்கு இருக்கு. சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவி மட்டும் இல்லை, இந்திய இளைஞர்களை வந்து நிரந்தர ஊக்கமூற்ற ஒரு சக்தியா தன்னம்பிக்கை, உழைக்கும் சேவை, மனப்பான்மை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தினார். அவருடைய சிந்தனையை பின்பற்றி நம்ம வந்து வாழ்க்கையில வாழ்றது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவருக்கு செலுத்துற ஒரு மரியாதையா இருக்கும். ஓம் நம சிவாய. விவேகானந்தர் அவருடைய பரந்த சிந்தனைகள், ஆன்மீக போதனைகள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நம சிவாய.